வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைக்கும் போது துணியில் வந்து அழுக்கு சரியாக போகாமல் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, வாஷிங் மிஷின் உள்ளேயே டஸ்ட்டு நிறைய சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம அதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு எல்லா மிஷின்லேயுமே இந்தமாரி ஒரு ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க சைடில் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட பல மாதங்களாக க்ளீன் பண்ணாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இருங்க பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு நிறைய சேர்ந்துருக்கு பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா? பாருங்கள், இதுதான் அந்த மெயின் ஃபில்ட்ரு. ஸோ இதை ஓப்பன் பண்ணாக்கா அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஏதோ ஸ்பாஞ்சு மாதிரி நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே டஸ்ட்டு தான். அது என்ன ஆகிருக்குனாக்கா, ரெகுலராக அவங்க கிளாத்து போட அது போயிட்டு நல்லா அடாடியாக அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ டஸ்ட்டோடலாம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து துணியில் அழுக்கு போகவே போகாது. ஏன்னா இதில் இருக்கிற டஸ்ட்டே உங்களுக்கு நீங்கள் துவைக்கும் போது துணியில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அது அந்த ஜல்லடை மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே உள்ள டஸ்ட்டு நிறைய அப்படியே போயிட்டு அப்ளை ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இதை நம்ம நார்மலாக இதை வந்து ப்யூர் வாட்டர்லேயே அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் போயிடும். நம்ம சர்ப்பு கிருப்பு எதுவுமே போட தேவையில்ல, ப்யூர் வாட்டர்லேயே போட்டாலே போதும். முடிஞ்சாக்கா ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம டூத் ப்ரஷ் இருக்குது இல்லையா? ஸோ டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சிங்கன்னா கூட அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள். ஸோ இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு நல்லா அடாடியாக பிடிச்சிக்கும். நீங்கள் அதாவது நம்ம கம்பி ஷார்ப்பான எட்ஜெலாம் வச்சு குத்துறோம்னாக்கா அந்த ஜல்லடை வந்து உங்களுக்கு கிழிஞ்சிரும். அந்த ஜல்லடை மாதிரி இருக்குது. இந்தமாரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே டூத் ப்ரஷ்ஷை வச்சு பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒரே முட்டை வந்து தேய்க்காதீங்க. ஒரே முட்டை தேய்ச்சிங்கனாக்கா அந்த ஜல்லடை வந்து பிஞ்சு போயிடும். பிஞ்சு போயிடுச்சுனாக்கா துணி போடும்போது நீங்கள் அது உள்ளே போய்ட்டு துணி மாட்டும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்தமாரி பண்ண சொல்கிறேன். இந்தமாரி வந்து நம்ம டூத் ப்ரஷ்ஷில் தேய்ச்சோம்னாலே போதுமானது. பாருங்கள் எப்படி க்ளீனாக ஆகிடுச்சிங்களா? ஸோ எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள். இவ்வளோ டஸ்ட்டெலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு துணியில் கண்டிப்பாக அழுக்கே போகாது. நல்லா நம்ம ப்யூர் வாட்டர்லேயே நீங்கள் டேப் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஒன்றும் ஆகாது. சர்ஃப் எதுவும் போடணும், வினிகர் போடணும், இல்லை அந்த இதுக்குன்னு வாஷிங் மிஷினுக்குன்னு தனியாக பவுட்ரு விற்கிது. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. நீங்கள் ப்யூர் வாட்டரில் இந்தமாரி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதுமானது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும், அதிகபட்சம் 5 நிமிஷம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக கிளாத்து போடுறீங்கனாக்கா மாதத்துக்கு ஒரு தடவை இந்தமாரி நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கனாலே போதும். எல்லா வாஷிங் மிஷின்லேயும் இந்த ஃபில்ட்ரு இருக்கும். டிசைன் மட்டும் மாறும். ஒரு சில வாஷிங் மிஷினில் ரவுண்ட் டைப்பில் வரும், ஒரு சில வாஷிங் மிஷினில் இந்தமாரி ஃப்ளாட் டைப்பில் வரும், ஒரு சில வாஷிங் மிஷினில் இதுவே வந்து 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில வாஷிங் மிஷின்லாம் 2 சைடுமே இந்தமாரி ஃபில்ட்ரு கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஃபில்ட்ரு நீங்கள் எடுத்து தாராளமாக வாஷ் பண்ணி போடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு பாருங்கள், நீட்டாக முடிஞ்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் சைட்லேயும் நம்மளுக்கு எவ்வளோ டஸ்ட்டு அடைச்சின்னு இருக்குது பாருங்கள். அதுவும் இந்தமாரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். இது நீங்கள் அந்த பின்னாடி பின்னாடி டேப் இருக்குது இல்லையா? ஸோ அந்த டேப்பில் நீங்கள் மிஷினில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதை கழட்டிட்டு நீங்கள் டைரெக்டாக உள்ளே விட்டு டேப்பை ஆன் பண்ணிங்கனாக்கா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு உள்ளே அடைச்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு டஸ்ட்டு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அழுக்கு போகாது உங்களுக்கு. இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறதுனால நாங்கள் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு எம்டி வாஷ் போட்டு விட்டிங்கனாக்கா இது இருக்கிற இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணுற டஸ்ட் எல்லாமே அதுலேயே போயிடும் உங்களுக்கு. என்ன இதுலேயே தண்ணியிலே அப்படியே விடுறாங்களேன்னு யோசிக்காதீங்க. லாஸ்ட்டாக எம்டி வாஷ் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதிலே போயிடும் எல்லா டஸ்ட்டுமே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், புதுசு மாதிரி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கனாலே போதும்.
பாருங்கள் பக்காவாகிடுச்சு பாருங்கள். எப்படி புதுசில் எப்படி இருக்குமோ அதேமாதிரி பக்காவாகிடுச்சு பாருங்கள். இந்த ஃபில்ட்ரு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. அப்படியே நம்ம ஜஸ்ட்டு நம்ம கடையில் விற்கிற அந்த பவுட்ரு, டேப்லெட்டு இதெல்லாம் வாங்கி போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்ல. இந்தமாரி நீங்கள் போட்டு லாஸ்ட்டாக இந்தமாரி நீங்கள் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரம்மை ஃபுல்லாக தண்ணி ரப்பிட்டு ஒரு எம்டி வாஷ் போடுங்க. எம்டி முடிஞ்சாக்கா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நம்ம ட்ரம்மில் ஊற்றி விட்டோம்னாக்கா ஒரு அரை ட்ரம்முக்கு ஊற்றி விட்டோம்னாக்கா இன்னும் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். தேங்க்யூ.